ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம GoPro Power 2 அக்சசரிஸ் வீடியோ தான் போட போகிறோம். அதில் நம்ம அக்சசரி 8லேருந்து இப்போ வாங்க கண்டினியூ பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இதுதான் GoPro ஆக்சசரி நம்பர் 8. இது என்ன ஆக்சசரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் GoPro ஹேண்ட் அண்ட் ரிஸ்ட் ஸ்ட்ராப்பு. இது எப்படி ஃபஸ்ட்டு போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் இங்கே வச்சுருந்தீங்க, இல்லை ரிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். சாரி, இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் இது எதுக்கு தான் இந்த சைஸ் செட் பண்ணுறதுக்கு பாருங்க. இப்படி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ டைட்டன் பண்ணிக்கணுமோ நீங்கள் டைட்டன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் சும்மா உள்ளே விட்றேன் பாருங்கள். இப்போ எனக்கு இவ்வளோ டைட் போதும். சும்மா இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் கேமரா இதில் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணோம்ல, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கையிலேயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. இது நம்ம ரிஸ்ட்டில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரிஸ்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், ரிஸ்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா அப்பர் வியூ அண்ட் லோவர் வியூ அண்ட் 360 டிகிரிக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், 360 உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அக்சசரிக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இதுதான் அக்சசரி நம்பர் 9, GoPro மிரர் மவுண்ட். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பைக் அண்ட் சைக்கிள்ஸில் ஃப்ரண்ட் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது மோனோ பார்ட் தான் நம்ம ஹேண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டைட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது டைட் பண்ணிவிட்டு கேமராவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அப்புறம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் லாஸ்ட் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம 96 வந்துட்டோம். லெட்ஸ் ரீச் 100 சப்ஸ்கிரைபர்ஸ், கமான். இப்போ நம்ம இது போட்டாச்சு, டைப் பண்ணியாச்சு. அப்புறம் இது ரெண்டு என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் இப்போ இந்த சைடு கேமரா இந்த வியூவில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைட் ஃபிட் பண்ணோம்னா இந்த வியூவில் தான் வரும். இப்போ ஹேண்டில் இங்கே இருக்குன்னா இந்த வியூ. இப்போ நம்ம பைக்கில் நம்ம போகும்போது ஃப்ரண்ட் வியூ தான் கேட்போம். அதுக்கு இந்த அட்ஜஸ்ட் இருக்குது. இது கொஞ்சம் லோவர் அட்ஜஸ்ட் பாருங்கள், லோவராக இருக்கும். கொஞ்சம் லோவாக இதாகும். கேமரா ஹைட் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது லோ, இது குட்டி ஸ்க்ரூ. இந்த லோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்க்ரூ, இந்த ஹையர் வியூக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேமராவில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்கும்னு காமிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வியூ பாருங்கள், 360 டிகிரி வியூஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொன்று இதில் நாங்கள் ஸ்டாண்டு போட்டிருக்கோம். கேமரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி இந்த அழகாக இந்த பொசிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஹேண்டில் பிடிச்சிருக்கேனே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பைக் ஓட்டிட்டு இருக்கோம்னா ஒரு சைடு திரும்பும் போது இந்த கேமரா அந்தந்த சைடு திரும்பறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் அக்சசரிக்கு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், அக்சசரி நம்பர் 10. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஃபாக் ஷீட்ஸ் ஃபார் GoPro கேமரா. இந்த GoPro கேமராவில் நீங்கள் சுற்றி முற்றி நீங்கள் இது ஒட்டிட்டு கவர் இருந்தும் இல்லை கவர் இல்லாமல் நீங்கள் ஒட்டிட்டா இந்த GoPro கேமரா மவுண்டன் கிளைம் பண்ணது, கோல்டு கிளைமேட்லாம் ஃபாக் ஆகும்ல, அதை இது ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் அக்சசரிக்கு போய் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இதுதான் அக்சசரி நம்பர் 11. இது என்னன்னு கேட்டிங்கன்னா GoPro ஸ்மால் ஸ்டாண்டு. இதை நீங்கள் அட்ஹசிவ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் அட்ஹசிவ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். வாங்க இப்போ நெக்ஸ்ட் அக்சசரிக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இதுதான் அக்சசரி நம்பர் 12. இது என்னன்னு கேட்டிங்கன்னா GoPro ஹெட் ஸ்ட்ராப். அப்புறம் உங்களுக்கு வெளியில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சில நேரத்தில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு. அது நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, அது என்னோட தப்பு இல்லை. அது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கனால இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். அதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க. இப்போ இதுக்குள்ளே போவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அப்புறம் வாங்க இப்போ நான் இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ GoProவில் எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நான் ஹெட் ஸ்ட்ராப்பில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் என் தலையில் மாட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது எப்படி மாட்டணும்னா இப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்ட்ராப்பு, அப்புறம் 2 சைடு இப்படி கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே இப்படி போடணும். இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி போட்டால் இது மாதிரி நின்றும். இது நீங்கள் ஹெல்மெட்டில் கூட ஹெல்மெட் போட்டு மேலே போட்டுக்கலாம், இல்லை நான் போட்ட மாதிரி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கேப் போட்டு அது மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு இது பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அப்புறம் 360 உங்களுக்கு கிடைக்கும். நான் வீடியோலேயே சொல்லிப்பேன், இருந்தாலும் நான் சுற்றி காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், அப்படி 360 இருக்குது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் அக்சசரிக்கு போயிடலாம். இதோட சேர்ந்தது தான்.
வியூவர்ஸ் இதான் வந்து கர்வ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆம். இது வந்து என்ன ஆக்சசரின்னு கேட்டீங்கன்னா 13th ஆக்சசரி. இது வந்து என்னென்னக்குலாம் யூஸ் ஆகும்னா பாட்ல வந்து நீங்க வந்து இப்படி போட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்டாண்ட்ல வந்து நீங்க இது மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க போட்டு அட்ஜஸ்டிவ் மவுண்ட்ஸ் இல்லை டேப் ஸ்ட்ரிப்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பெட்டர் வியூக்கு வந்து நீங்கள் டேபிள் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, அது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட் ஸ்ட்ராப்பில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் வியூ கிடைக்கிறதுக்கு இதை நீங்கள் போட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் டுவர்ட்ஸாக கொஞ்சம் பெட்டர் வியூ கிடைக்கிறதுக்கு நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஆக்சசரிக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் இதான் வந்து கோப்ரோ ஸ்மால் கேஸ். இது வந்து ஆக்சசரி நம்பர் 14. இப்போ பாருங்க கோப்ரோ வந்து நம்ம எங்கேயோ வந்து லாங் டூர் போகிறோம் அப்படிதான் வந்து நீங்கள் வந்து கோப்ரோ வந்து இதில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த கோப்ரோட கவர் இருக்குல்ல அதெல்லாம் கட்டிட்டு வெறும் கோப்ரோ கேமரா மட்டும் இதில் வந்து போடணும். இப்போ பாருங்க போட்டுட்டு நீங்கள் ஜிப் போட்டுக்கலாம். இப்படி ஜிப் போட்டு நீங்கள் பாருங்க சேஃபாக இருக்கும். வாங்க லாஸ்ட் ஆக்சசரியை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் இதான் ஆக்சசரி நம்பர் 15 கோப்ரோ பவுச். இதில் நீங்கள் கோப்ரோவோட ஸ்டாண்டு போட்டுக்கலாம். இங்கே கோப்ரோ வரும்ல இந்த ஸ்டாண்ட், இதோட ஸ்டாண்ட் இந்த சார்ஜ் போட்டுட்டு கோப்ரோ சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மோட்ஸ்லாம் வந்து நான் என்னோட கோப்ரோ சேனலுக்குள்ளே போயிட்டு என் கோப்ரோ வீடியோன்னு ஒன்று போட்டு வச்சுருப்பேன், அன்பாக்ஸ் பண்ணுறது, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாங்க இதில் வந்து இதை போட்டு பேக் பண்ணிடலாம். இது கரெக்டாக இந்த பவுச் வந்து செட் ஆகுது. இல்லை நீங்கள் வேறு ஏதோ கோப்ரோவோட சம்மந்தமான விஷயங்கள் இல்லை சம்மந்தமான பொருள்கள் நீங்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதுக்குள்ளே நீங்கள் போட்டுறேன். போட்டுட்டு இதை வந்து இப்படி இழுத்தீங்கன்னா அவ்வளோதான், சேஃபாக வந்து உள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதான், இந்த எக்ஸசரி எல்லாமே முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இது மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு தெரியும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு பார்ட் 3 வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பாய்.